திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏசியா 53 அதிகாரம். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய உள்ளத்தை தொட்ட செய்திகள் தான். இன்றைக்கும் கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்குள் ஒருவராக எண்ணப்பட்டார். சில நேரங்களில் பள்ளி காலத்தில் தான் நான் மீண்டும் சொல்லணும், என்னென்னா எல்லாருக்கும் முன்னாலே என்ன திட்டாங்க. அந்த மோசமான ஒரு பையன், அவன் தப்பு பண்ணான், ஆனால் அவனோடு சேர்த்து என்னையும் தண்டித்தாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது, எனக்கு ரொம்ப வெட்கமாக இருந்தது. நான் தப்பு பண்ணலை. சில நேரங்களில் நம்ம யாரோடு சேர்த்துடுறாங்க அப்படின்றது நாம் ரொம்ப கவனிப்போம். என்னை தனியாக தண்டிச்சிருந்தா கூட நான் ஒத்துவிட்டுருப்பேன், ஆனால் எல்லாரோடையும் சேர்த்து தண்டித்த போது நானும் சமமாயிட்டேனே. ஆனால் நான் அப்படி இல்லையே, ரொம்ப வேதனைப்படுவோம், உள்ளம் புழுங்கி நாம் மன கஷ்டப்படுவோம். இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் அப்படின்றது அப்படியே ஒரு இமைப்பொழுதில், ஒரு சிட்டிகை நேரத்தில் நடந்த விஷயம் அல்ல. அப்படி அவர் பண்ணோன்னா கூட பண்ணியிருக்கலாம். அவரை யாரும் நம்ம கேள்வி கேட்க போகிறதும் இல்லை. மனிதனாக வெறுமையாக்கி அடிமை கோலம் எடுத்து அதுக்கு அடுத்தது பாடுகள் அப்படின்றத ஒரு ப்ராசஸாக நடந்தது. பாருங்களேன், இதை தான் அந்த ஏசாயா 53 இப்போ நம்ம பார்த்தோம். அது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடந்தது. அதில் உச்சமாக இன்னொரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம கவனிக்கிறது என்னென்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராக. அதனால தான் பாருங்களேன், இவரை ரொம்ப அவமானப்படுத்தணும். முதல்ல சிலுவை மரணமே மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு மரணம் தான். 2 பக்கத்திலும் கள்வர்களை வைத்து நடுவில் இவரை வச்சாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம தனியாக பார்த்தோம்னா 3 பேருமே குற்றவாளிகள், சமமாக்கிட்டாங்க. அப்படியே இவர் இந்த 2 பேருக்கும் சேர்த்து சாகிறவர். அந்த 2 பேர் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே இவர் தான். ஆனால் அக்கிரமக்காரருக்குள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இவ்வளவும் கேட்டுட்டு நாம் பாவம் செய்வதில், சந்தோஷமாக செய்வதில் நாம் யோசிக்கலாமா? கொஞ்சம் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்வோம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும்படியான ஏவுதலை இந்த தொடர் உண்டாக்கியிருக்கும் என்று உண்மையாக நான் நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில் ஒரு தொடராக ஏசாயா 53 அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 10வது கடைசி செய்தி இது. நீங்கள் உங்கள் கையில் உள்ள பைபிளில் ஏசாயா 53 அதிகாரம் பக்கம் 860, இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற வசனங்கள் 10, 11, 12, 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களையும் எப்படி நாம் படிக்கலாம்னா, 12வது வசனத்தை முதல்ல நம்ம படிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். சகோதரர்களே, உங்களுக்கு நினைவு இருக்கும், இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலி. இதை ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, ஆக இயேசு கிறிஸ்து அநேகரை நீதிமான்களாக்க அவர் ஒரு குற்ற நிவாரண பலியாக, எல்லாருடைய குற்றத்தை சுமக்கும் ஆடாக சிலுவையிலே அவர் மரிக்கிறார். அதனால்தான் யோவான் 1 அதிகாரம் 29வது வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் 2 காலில் வர்றார். ஒரு ஆடுன்னு சொன்னால் 4 கால் இருக்கும்.
இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக யோர்தான் நதி அண்டை வருகிறார். அவரை கண்ட யோவான் ஸ்நானன் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்குமான குற்ற நிவாரண பலியாகிய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இந்த முதலாம் அதிகாரத்தில் 2 இடங்களில் இயேசுவை தேவாட்டுக்குட்டின்னு அவர் அழைக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு தேவாட்டுக்குட்டினா, எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 326வது பக்கம். நம்முடைய பாவங்களை கவனியுங்கள், நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பொதுவாக ஆடுகளும் மாடுகளும் புறாக்களும் பலியாக கொடுக்கப்படலாம். ஆனால் கிருபையை சுமக்கும் ஒருவர் பலியாக நமக்கு இருக்கிறார். கிருபாதார பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, மன்னித்து அதற்கு மேலே வாழ்வை கொடுக்கிறதுனால பாவம் நிவர்த்தி ஆகிறது. முழுமையான பாவத்திலே நாம் வெற்றி கொண்டோம். தேவன் அதை மன்னிக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து கிருபாதார பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சகோதரர்களே, இந்த உலகத்திற்கிற மனிதர்களாகி நாம் அனைவரும் கிறிஸ்துனுடைய கிருபாதார பலிக்கு தகுதியுடையவர்களா? நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அவர் அன்பை புரிந்து கொண்டோமா? நமக்கு முன்பாக இருக்கிற நியாய தீர்ப்பை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதா? இவ்வளவு பெரிதான ஒரு கிருபாதார பலி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறியாமல் வாழ்கிறோமே. இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் அன்பு நிமித்தமாக எதையும் செய்வதற்கு துணிவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தெருவில் 2 நண்பர்கள் உற்சாகமாக வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் ரயில்வேல வேலை செய்தார்கள். 2 பேரும் ரிட்டையர் ஆனார்கள். ஆனால் ஒருவருடைய குடும்பத்தில் அதிக கடன். தகப்பனார் இறந்துட்டார். கடன் கொடுத்தவர்கள் பிணத்தை எடுத்து அடக்கம் செய்ய விடவில்லை. அவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அந்த கடனை கட்டிவிட்டு இந்த பிணத்தை எடுத்து அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பிள்ளைகள் சொல்கிறார்கள், அப்பன் பட்ட கடத்தை அப்பன் கட்டட்டும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது எதிர் வீட்டில் குடியிருந்த அந்த இறந்து போனவனுடைய நண்பன், ஒரே காலகட்டத்தில் வளர்ந்து வாழ்ந்து ரயில்வேல வேலை செய்து ரிட்டையர் ஆனாரே, அந்த மனிதன் இதையெல்லாம் பார்க்கிறார். தன்னுடைய நண்பன் மரித்து விட்டான். மரித்தவனுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. அப்படி இருந்தும் கூட அந்த பிரேதம் அவமானப்படக்கூடாது என்று அவனுடைய கடனை அடைப்பதற்காக அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஓடி தன்னுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கடன்காரர்களிடத்தில் கொடுத்து, இந்த பிரேதத்தை விடுதலை செய்யுங்கள், நான் எடுத்து என் நண்பனை நல்லடக்கம் செய்வேன் என்று சொன்னான். சகோதரர்களே, உயிரில்லாத அந்த சரீரத்தை மதிப்புள்ள ஒரு அடக்கத்திற்கு தன் நண்பனை அடக்கம் செய்ய கொண்டு போனானே, அந்த நிகழ்ச்சி கிருபாதார பலியை நமக்கு காண்பிக்கிறது. காரணம் என்னன்னா, பாவத்திலே மரித்திருந்த நாம் அனைவரும் ஒரு காசுக்கும் விலையில்லாத மக்கள், பாவ கடனிலே மரித்து போனவர்கள். நமக்காக இறங்கி வருவதற்கு யாருமே இல்லை. நம்முடைய பாவ கடனை அடைப்பதற்கு யாருமே இல்லை. இயேசு இறங்கி வந்தார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 212, புதிய ஏற்பாடு. அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும்போதே, அடிகொழிடுங்கள், பலனற்றவர்கள், வீக். அதே 6ஆம் அதிகாரம் கடைசி வரி பாருங்கள். குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ட்ரெஸ்பாஸ்ட்,
தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளுக்காக மரித்தார். இப்பொழுது 10வது வசனம் பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்ருவாய் இருக்கையில் we are enemies. சகோதரர்களே, இந்த 3 நிலைமையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். அதாவது அக்கிரமக்காரர் அன்காட்லி, பலனற்றவர்கள் வீக். 7ஆம் வசனத்திலே பாருங்கள், பாவிகளாய் இருக்கையில் சின்னர்ஸ். 10வது வசனம் சத்துருக்களாய் இருக்கையில் எனிமிஸ். ஆக 6வது வசனத்தில் பலவீனர், அக்கிரமக்காரர், 8வது வசனத்தில் பாவிகள், 10வது வசனத்தில் எதிரிகள், துரோகிகள். இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்காக யாராவது மரிப்பார்களா? ஆனால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்களுக்காக இயேசு குறித்த காலத்திலே மரித்திருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றைய நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சகோதரர்களே, சாக்ரட்டிஸ் அவருடைய விரோதியால் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக நாம் படிக்கிறோம். சாக்ரட்டிஸ் அந்த விஷத்தை எடுத்து அருந்தும்போது தன்னுடைய எதிரியை சபித்து கொண்டுதான் அவர் குடித்து அந்த விஷத்தை அவர் குடித்து இறந்து போனார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிக்கும்போது அந்த மக்களை எப்படி பார்க்கிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சாக்ரட்டிஸுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எவ்வளோ வேறுபாடு. காந்தி சுடப்பட்ட போது ராம் ராம் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆனால் இயேசு உயிர் விடும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதனால்தான் இயேசுவை கிருபாதார பலி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பலி என்று நாம் அழைக்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் புதிய ஏற்பாட்டில் 299வது பக்கம் 9வது வசனம், என்றாலும் தேவனுடைய கிருபையினால், பேனால் அடிக்கொண்டிடுங்கள், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரில் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்து நிமித்தம் மகிமினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் he tasted the death, அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இங்கே இன்னொரு வார்த்தை உத்திரத்து நிமித்தம். தமிழில் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. உத்திரித்தல் சொன்னால் மரித்தோரிலிருந்து எழுந்தது நிமித்தம் கனத்தையும் மகிமையும் அடைந்தவராக இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறார்? 10வது வசனம் பாருங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர், கவனியுங்கள், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், அநேகம் பிள்ளைகளை, உங்களை என்னையும் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. தேவன் தமது குமாரனை நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாக அனுப்பினதினாலே அவர் சிலுவை மரணத்திலே பாடுகள் வழியாக பூரணப்பட்டார். இயேசுனுடைய மரணம் அநேகரை தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு மரித்தார் என்பது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மகிமையிலே கொண்டு சேர்க்கப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இப்பொழுது கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இது ஒரு முக்கியமான தகவல். When Christ's soul was poured as a sin offering, God being satisfied.
கர்த்தருக்கு சித்தமானது இயேசுனுடைய மரணத்தினாலே வாய்த்தது. தேவனுக்கு அது திருப்தியை அளித்தது. தேவன் தமது குமாரனை அனுப்பிய போது அவருடைய மரணத்தின் வழியாக மனுக்குலத்துக்கான ரட்சிப்பை இயேசு சிலுவிலே உருவாக்கினதுனாலே அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஆங்கிலத்தில் இட் வாஸ் சாட்டிஸ்ஃபைடு. அது அவருக்கு பிடித்ததாக இருந்தது, திருப்தியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். அந்த மொழிபெயர்ப்பு என்னன்னா, இயேசுனுடைய மரணம் அதனால் உண்டான விளைவு தேவனுக்கு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருந்ததாம். இயேசுனுடைய மரணம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று, விரும்பப்பட்ட ஒன்று, அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அது உங்களுக்கான ஒன்று. ஏசாயா 53 அதிகாரம் 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர், கவனியுங்கள், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இதுதான் முக்கியமான செய்தி. 53 அதிகாரம் ஏசாயாவில் நமக்கு தேவைப்படுகிற செய்தி இதான். இயேசுனுடைய இந்த மரண காட்சியை, இந்த மரணத்தை விசுவாசிக்கிற, ஒப்புக்கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு காத்திருக்கிறது. அவருடைய மரணத்தை பற்றும் விசுவாசத்தினாலே தேவன் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். God justify many because they trust and believe the death of Christ on the cross. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 3 அதிகாரம் 22 வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. அதாவது உலகத்தில் எந்த கொடியிலே யாராக வாழ்ந்தாலும், எந்த சமுதாயத்தில் இருந்தாலும், எந்த பிரிவிலே வாழ்ந்தாலும், எந்த மொழியின் கீழே இருந்தாலும், எந்த மண்ணிலே நீங்கள் இருந்தாலும், இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்கள் மீது நீதி பலிக்கும். அது நிச்சயமாக உங்கள் மீது உண்டாகும். இப்பொழுது 24வது வசனம், ரோமர் 3 அதிகாரம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 25வது வசனம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கவனியுங்கள், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்கிறவனுமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். God is just, God is justifier. தேவன் நீதி உள்ளவர், தேவன் நம்மை நீதிமானாக்குகிறவர். தேவன் நம்மை எவ்விதமாக நீதிமானாக்குகிறார்? இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையாகிய அந்த சிலுவையை, அந்த மரணத்தை, அந்த பலியை ஒப்புக்கொள்கிற ஒவ்வொருவன் மீதும் நீதி உள்ள தேவன் நீதிமானாக்கும் இந்த ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை இலவசமாக வழங்குகிறார். வித்தியாசமே இல்லை, யாவர் மேலும் இது வழங்கப்படுகிறது. அதனால்தான் கிறிஸ்தவ மார்க்கம் மொழியை கடந்தது, மனிதனுடைய பாரம்பரியங்களை கடந்தது, தேச எல்லைகளை கடந்தது, எல்லாருக்கும் உரியது. எப்படி நடுவானிலே சூரியன் வெளிச்சத்தை பூமி முழுவதும் பாய்ச்சுகிறதோ, பூமியில் அனைவரும், அனைத்து ஜீவராசிகளும் அதை அனுபவிக்கிறதோ, அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வழங்கப்படும் இந்த நீதியை நீங்கள் அடையலாம், பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள் என்பது தான் இந்த செய்தி. இப்பொழுது ரோமர் 4 அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல், அப்படின்னா எந்த சடங்கும் எந்த விலையும் எதுவுமே செய்யாமல், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால்
அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எல்லா மதத்திலையும் கடமை இருக்கு. மொட்டை அடித்தல், கொட்டை அணிதல், நெருப்பில் விடுதல், ஏதோ ஒரு கடமை இருக்கிறது, அல்லது மத சடங்குகள் இருக்கிறது. எந்த சடங்கற்ற ஒன்று கிறிஸ்தவ மார்க்கம். பாவியை நீதிமானாக்குற தேவன், அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய கிருபாதார பலியை பாவ மன்னிப்பாக வழங்குகிறார். அவனை நீதிமானாக மாற்றுகிறார். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய செய்தி. இதைதான் ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் படித்தோம். நண்பர்களே, கணித்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த ஜீவனுள்ள செய்தி உங்களுக்கு எவ்வளவு புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இந்த வசன பகுதியை எடுத்து படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக உங்களுக்காக இருக்கிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அநேகரை நீதிமானாக்குகிறார் என்ற இந்த தகவலோடு ஏசாயா 53 அதிகாரம் இந்த தொடரை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு புதிய தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வாழ்த்து கூறி உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, கடந்த 10 நாட்களாக நாங்கள் கேட்ட நற்செய்திக்காக உமக்கு தோத்திரம். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக சிலுவையிலே காணப்பட்டார் என்ற அந்த ஒரு செய்தி ஏசாயா 53 அதிகாரம் முதல் 12 வசனங்களில் கடந்த 10 நாட்களாக வாசித்து கண்ணீரோடு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முழங்காலிலே மனம் திரும்புகிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மண்டை சேருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நீதிமானாக மாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏசாயா 53 அதிகாரத்தினுடைய நிறைவு செய்திக்கு வந்திருக்கிறோம். என்ன நேயர்களே, கடந்த 10 செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? நிச்சயமாக. இந்த ஏசாயா 53 அதிகாரம் வேதாகமத்தில் ஒரு சிறந்த அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் அதிக முறை மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா, எத்தியோப்பிய மந்திரி இந்த அதிகாரத்தை படித்து கொண்டு போகும்போது தான் பிலிப்பு அவரோடு இணைந்து வேத வசனத்தை அவருக்கு தெரிவித்தார். அதனுடைய முடிவு என்னவாயிற்று? அப்படிப்பட்ட அந்த எத்தியோப்பிய மந்திரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கம் அப்பேற்பட்ட அந்த மந்திரியே வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு பெற்று சந்தோஷமாக புறப்பட்டார். இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு துக்கம் ஏற்படும். ஆம், இயேசுவின் பாடுகள் நிமித்தமாக. ஆனால் அவர் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது நமக்காக, நம்முடைய பாவ விமோச்சனத்திற்காக என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மகிழ்ச்சியான பாவ மன்னிப்பை பெற வேண்டும். கண்டிப்பாக கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்று சமாதானம் பெற்று தேவனோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? இன்று நீங்கள் கேட்ட இந்த கடைசி செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இயேசு கிறிஸ்து எப்படி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார்? பதில் எழுதுங்கள், உடனே எழுதுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய தேவைகள், அதாவது கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த தொடர்கள் மறுபடியும் யூடியூபில் அப்லோட் செய்யப்படும் பொழுது ஒருவேளை இப்பொழுது பார்க்க தவறியவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தவற விட்டிருப்பீர்களானால் அந்த யூடியூபில் அப்லோட் செய்யப்படும் பொழுது தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கலாம். உலகெங்கு வாழும் கிறிஸ்தவ தமிழ் நெஞ்சங்கள் இதை பார்த்து பயன்பெறலாம். பைபிள் அவர் ஆப்பை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டவுன்லோட் செய்து நம்முடைய நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்க்கலாம். வீடியோவை பார்க்க முடியாதவர்கள் ஆடியோ மூலமாக கூட செய்திகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு புதிய தொடரோடு உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில்
பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.